எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, இந்த கதை சொன்னவர் கதை தொடர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சபாஷ், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போதே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சரி, இன்னைக்கு யாரோட கதையை கேட்க போறோம்னு ஆவலா நீங்க காத்துட்டு இருக்கிறது எனக்கு புரியுது. கதைக்கு போலாமா? ஒரு ஊர்ல ஒரு கிளி இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் அது பழங்களை சாப்பிட்டுக்கிட்டும் அப்படின்னு கத்திக்கிட்டும் திரியும். அந்த கிளிய பார்த்தாரு அந்த ஊரு ராஜா. சச்ச, இந்த கிளியை இப்படியே விட்டு வச்ச ஆபத்து. கொஞ்ச நாள்ல பழங்களுக்கே பஞ்சம் வந்துடும். இதுக்கு ஏதாவது படிப்பு சொல்லி கொடுத்து வேற வழியில திருப்பணும் அப்படின்னு நினைச்சாரு. உடனே மந்திரிகளை கூப்பிட்டாரு. இந்த கிளி ரொம்ப மக்கா இருக்கு, இதுக்கு படிப்பு கத்து கொடுக்க இப்பவே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு உத்தரவிட்டாரு. மந்திரிகளும் பண்டிதர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட, இந்த கிளிக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கலான்னு யோசிங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் யோசனை பண்ணாங்க. கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுபடி தங்க கூண்டு ஒன்ன பண்ணி அதுக்குள்ள கிளிய போட்டு அடைச்சாங்க. பெரிய மண்டபம் ஒண்ணுல அதை கொண்டு போய் வச்சாங்க. சுத்தி பண்டிதர்கள் உட்கார்ந்துக்கிட்டாங்க. கிளிக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக ஆட்களை வரவழைச்சு புத்தகங்களை எழுதி எழுதி குவிச்சாங்க. பெரிய பண்டிதரா அந்த கிளி ஆக போகுதுன்னு ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கிளி கூண்டை சுத்தி பெரிய கூட்டம் இருக்கும். ஒரு நாள் ராஜா கிளிய பார்க்கறதுக்காக மண்டபத்துக்கு போனாரு. மண்டப வாசல்ல மங்கள வாத்தியங்கள் முழங்கிச்சான். பண்டிதர்கள் உற்சாகத்தோட மந்திரங்களை உரத்த குரல்ல ஓதினாங்க. என்ன சொல்லி கொடுத்தும் பயனில்லை. கிளிக்கு தண்ணியோ இல்ல தானியமோ கொடுக்கல. படிப்பு ஏறணுமே, அதுக்காக ஏடுகளை துண்டு துண்டா வெட்டி எழுத்தாணியோட முனையால வாய்க்குள்ள திணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி செஞ்சா கிளி எவ்வளோ காலம் உயிரோட இருக்கும்? தினமும் அரசர் கிளிய பத்தி விசாரிப்பார். அன்னைக்கும் வழக்கம் போல விசாரிச்சாரு. கிளிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒன்று விடாம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு பண்டிதர்கள் சொன்னாங்க. கிளி நல்லா படிக்குதா, தாவுதா, கத்துதா, எற தின்னுதா அப்படின்லாம் அரசர் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் இல்ல இல்ல அப்படின்னு தான் பதில் வந்தது. அப்படியா, உடனே அந்த கிளியை கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு ராஜா. கிளிய கொண்டு வந்தாங்க. அப்போ அது ஆடல, அசையல. அதுக்கு மூச்சு இருந்தா தானே ஆடவோ அசையவோ முடியும். பாவம், வயிற்றுக்குள்ள அவ்வளோ ஏடுகளையும் திணிச்ச அப்புறம் அது எப்படி உயிரோட இருக்கும்? இருங்க இருங்க, ஏடுனா என்ன? நம்ம பால் குடிக்கும்போது மேலே படியுமே அதுவான்னு கேட்குறீங்களா? அது இல்லை ஏடுனா. ஏடு, எழுத்தாணி இதெல்லாம் என்னன்னு யோசிக்கிறீங்களா? தெரியலனா போய் உங்கள் அப்பா அம்மாவை கேளுங்க, சரியா? சரி, கிளி கதை என்னாச்சு? அந்த கதை அதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை முதலா கேட்ட வங்காள குழந்தைங்க அரசனோட முட்டாள்தனத்தை நினைச்சு நினைச்சு சிரிச்சாங்க. இது அச்சாகி வெளிவந்தப்புறம் குழந்தைங்களோட சேர்ந்து பெரியவங்களும் படிச்சு படிச்சு சிரிச்சாங்க. ஏற்கனவே இந்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, ஆனா இதை சொன்னவரோட பேரு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியலனாலும் உங்க அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரி, நான் ஒரு சின்ன தடயம் கொடுக்கவா? அவர் எழுதின ஒரு பாட்டை தினம் நம்ம பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை வேற இடத்துலையோ தேசத்தில் நம்ம நாட்டில் இருக்கிற கோடானு கோடி குழந்தைங்க உணர்ச்சியோட பாடுவாங்க. என்ன பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? நீராறும் கடலுடுத்த? இல்லையே. என்னது, நீராறும் கடலுடுத்த என்ன பாட்டுன்னு தெரியாதா? அது என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, இங்க நம்ம இந்த கதையில சொல்ற பாட்டு என்னன்னு யோசிப்போம். சபாஷ், யாரோ சொன்னது எனக்கு கேட்டுருச்சு. ஜனகண மன அதிநாயக ஜெயஹே, அந்த பாட்டு தான் தேசிய கீதம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பாட்டை பாடாத குழந்தை உண்டா? இல்லைல்ல, அதுதான் நம்மளோட தேசிய கீதமா எல்லா இடத்துலையும் ஒலிக்குதே. சரி, அதை எழுதினவர் யாரு? சபாஷ், அவரோட பேரு கவியரசர் டாக்கூர். அவரு தான் ஜனகண மன பாட்டை எழுதினவர். இப்போ நான் சொன்னேனே பாடம் கேட்ட கிளி, அந்த கதையையும் அவர் தான் சொன்னார். டாக்கூர் அவரோட அப்பா அம்மாவுக்கு 14வது குழந்தையா பிறந்தாரு. கடைசி குழந்தையும் அவர் தான். சின்ன வயசுல கதை கேட்கறதுல அவருக்கு அவ்வளோ ஆசை. அம்மாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ அவங்க அம்மா, சித்தி, இந்த ரவியோட தொந்தரவு தாங்க முடியல, இவனுக்கு ஏதாவது கதை சொல்ல அப்படின்னு
ரவியோட பாட்டிக்கிட்ட அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே பாட்டி வெளி வராந்தாவில் உட்காந்துக்கிட்டு டாக்கூருக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டிக்கிட்ட கதை கேட்டு கேட்டு அவருக்கும் கதை சொல்லணுங்கிற ஆசை வந்துடுச்சு. ஆனால் எப்படி சொல்றது? டாக்கூர் வீட்டு வராந்தாவில் ஒரு பல்லக்கு இருந்தது. அது பாட்டி காலத்து பல்லக்கு. நேரம் எல்லாம் மங்கி உட்கார்ற இடம் எல்லாம் கிழிஞ்சு யாரும் கவனிக்காம அது இருந்தது. டாக்கூர் ஓடி போய் அந்த பல்லக்கில் அப்பப்போ உட்காந்துப்பாரு. நகராத அந்த பல்லக்கு அவர் உட்காந்ததும் அது நகர ஆரம்பிச்சிடும். விர்ருன்னு வானத்தில் பறக்கும், திடீர்னு ஒரு தீவில் போய் இறங்கும், அங்கேருந்து அழகான ஒரு ஊருக்குள்ளே போயிடும். போகிற வழியெல்லாம் அவர் பல வீர தீர செயல்களை பண்ணிக்கிட்டே போவார். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லாம் அவரோட கற்பனையில் தான். நாளாக ஆக அவரோட கற்பனை வளர்ந்தது. அருமையான கவிதைகளையும் கதைகளையும் எழுத அவருக்கு அந்த கற்பனை உதவி பண்ணுச்சு. டாக்கூர் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்ததும் பாடப்புத்தகத்தில் இருந்த ஒரு பாட்டை அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஜால் போரே பாட்டா நோரே அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டு தண்ணி சொட்டுச்சு, இலைகள் சிலுத்துக்குச்சு அப்படிங்கிறது தான் அதோட பொருள். டாக்கூருக்கு அதை திரும்ப திரும்ப பாடுறதுல ஒரே ஆனந்தம். ஏன்னா அந்த பாட்டில் இருந்த ஒரு இனிய ஓசை தான் அதுக்கு காரணம். டாக்கூர் வீட்டில் ஒரு கணக்கு புள்ள இருந்தார். அவர் பேரு கைலாசம். அவர் ஒரு நாள் வேடிக்கையாக ஒரு பாட்டு எழுதினார். அதை டாக்கூர்கிட்ட பாடி காமிச்சார். அந்த பாட்டோட கதாநாயகன் யார் தெரியுமா? டாக்கூர் தான். ஆமாம், டாக்கூரை கதாநாயகனா வச்சே அவர் அந்த பாட்டை எழுதியிருந்தார். அதோட டாக்கூருக்கு ஏற்ற ஒரு கதாநாயகியையும் அந்த பாட்டில் அவர் எழுதியிருந்தார். டாக்கூருக்கு அந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சது அதில் இருந்த எதுகை மோனை சந்தம். எதுகை மோனைனா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா குழந்தைங்களா? ஆங்கிலத்தில் அதை ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு சில எதுகை மோனை வார்த்தைகள் சொல்கிறேன். தலை, மலை, நாய், பாய். இப்போ புரிஞ்சிருச்சா எதுகை மோனைனா என்னன்னு? சரி, அந்த கணக்கு பிள்ளை கைலாசம் பாடின பாட்டை கேட்கும்போது டாக்கூருக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் டாக்கூர்கிட்ட, ரவி நீ நல்லா பாடுறியே, நீயே ஒரு பாட்டு கட்டி பாடேன் அப்படின்னு சொன்னார். டாக்கூர் பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சாரு. ஆனாலும் எழுதி தான் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி எதையோ தட்டு தடுமாறி ஒரு சின்ன பாட்டை எழுதி முடிச்சார். தாமரையை பற்றி எழுதுனது அந்த பாட்டு. அதிலிருந்து டாக்கூருக்கு பாட்டு எழுதணுங்கிற ஆசை வந்துடுச்சு. அப்பப்போ சின்ன சின்ன பாட்டாக எழுதிட்டு வந்தார். ஆனாலும் அவர் பாட்டு எழுதுவாருங்கிறது அவரோட 11வது வயசுல தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. டாக்கூரோட பள்ளிக்கூடத்தில் இருந்த தலைவர் கோவிந்த் பாபுன்னு ஒருத்தர் ஒரு நாள் டாக்கூரை கூப்பிட்டு, ரவி நீ பாட்டு எழுதுவியாமே அப்படின்னு கேட்டார். டாக்கூர் தயங்கி தயங்கி ஆமான்னு சொன்னார். சரி, நீ நாளைக்கு ஒரு பாட்டு எழுதிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். டாக்கூரும் அடுத்த நாள் ஒரு பாட்டை எழுதிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனார். கோவிந்த் பாபு அதை படித்து பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே டாக்கூரை கூட்டிகிட்டு போய் மற்ற மாணவர்களுக்கு முன்னாடி அதை பாடி காட்ட சொன்னார். ஆனால் நிறைய பேர், இந்த பாட்டெல்லாம் ரவியெல்லாம் எழுதியிருக்க மாட்டான், யாரோ எழுதின பாட்டை இவன் திருடி தான் எழுதுனதா சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சந்தேகம் சீக்கிரமாகவே தீர்ந்துடுச்சு. எந்த பொருளை கொடுத்தாலும் அதை வச்சு ஒரு கவிதை எழுதுகிற திறமை அவருக்கு இருக்கிறத எல்லாரும் நேர்லையே பார்த்து உணர்ந்தாங்க. டாக்கூர் அப்போ எழுதின பாட்டை ஒருத்தர் ரொம்ப இனிமையான குரல்ல டாக்கூரோட அப்பா கிட்ட பாடி காட்டினாரு. அதை கேட்ட அவங்க அப்பாக்கு இருந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. டாக்கூரோட சின்ன வயசுலேயே ஞானாங்குரம் அப்படிங்கிற மாத பத்திரிகையில் தொடர்ந்து கவிதைகளை எழுதிட்டு வந்தார். ஆராய்ச்சி கட்டுரைகளும் எழுதினார். அதுக்கப்புறம் தன்னோட அண்ணா ஆரம்பித்த பாரதி அப்படிங்கிற பத்திரிகையிலையும் அடிக்கடி எழுதிட்டு வந்தார். அப்போ ஒரு வேடிக்கை நடந்தது. டாக்கூர் பல வைஷ்ணவ பாடல்களை கேட்டார். அதை கேட்க கேட்க அது மாதிரியே பல பக்தி பாடல்களை எழுதணுங்கிற ஆசை அவருக்கு வந்துச்சு. அப்படியே நிறைய பாடல்களையும் எழுதினார். எழுதின அப்புறம் அதை ஒரு பெரியவர்கிட்ட கொண்டு போய் காட்டி, இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய ஒரு புத்தகத்தில் இருந்துச்சு, அப்படியே பார்த்து எழுதிக்கிட்டு வந்திருக்கேன், படிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டார். அவரும் பாடலெல்லாம் படிச்சு பார்த்தாரு. ஆஹா, எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே டாக்கூர் சிரிச்சார். ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே, ஒன்றும் இல்லை, விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இந்த பாட்டெல்லாம் நான் தான் எழுதினேன் அப்படின்னு டாக்கூர் சொன்னார். இதை கேட்டதும் அந்த மனுஷருக்கு, அதானே பார்த்தேன், பாட்டெல்லாம் அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லையேன்னு அப்படின்னு சொன்னார்.
அதுக்கப்புறம் டாகூர் அந்த பாடல்களை பாரதியில தொடர்ந்து வெளியிட்டு வந்தார். ஆனா அவரோட சொந்த பேர்ல அதை வெளியிடல. பானு சிங்கான்னு ஒரு பழங்கால கவிஞர் ஒருத்தரோட பேர்ல தான் அதை வெளியிட்டாரு. அந்த பாடல்களெல்லாம் அறிஞர்கள் படிச்சாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. ஆனா அதை உண்மையிலேயே எழுதினது பானு சிங்கர்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஜெர்மனியில் படிச்சுட்டு இருந்த நிஷிகாந்த் சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் அந்த பாடல்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி டாக்டர் பட்டம் கூட வாங்கிட்டார். டாகூர் சின்ன பையனாக இருக்கும்போது ராமாயணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அழகாக பாடுவார். ரொம்ப துக்கமான இடங்களை பாடும்போது அவருக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். எவ்வளவோ தடவை அவர் அப்படி கண்ணீர் விட்டு அழுதுருக்கார். அவர் கண்ணீர் விடுறத பார்த்த அவரோட பாட்டிக்கு பொறுக்காது. உடனே அவர் கையில் இருக்கிற புத்தகத்தை வாங்கி எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருவாங்க. டாகூரையும் அவரோட சகோதரர்களையும் சின்ன வயசுலேயே அவங்க வீட்டு வேலைக்காரங்க படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சின்ன பசங்களையெல்லாம் வேலைக்காரர்களோட மேற்பார்வையில் விட்டுட்டு பெரியவங்க வெளியில் போயிடுவாங்க. அப்போது அந்த வேலைக்காரங்க வச்சது தான் சட்டம். ஷியாமான்னு ஒரு வேலைக்காரர் தான். அவன் டாகூர் இருக்கிற இடத்த சுற்றி வட்டமாக ஒரு கோடு போடுவான். போட்டுட்டு இதை தாண்டி நீ எங்கேயும் போகக்கூடாது, போனால் ஆபத்து அப்படின்னு சொல்லுவான். ராமாயணத்தில் லக்ஷ்மணன் போட்ட கோட்டை தாண்டினதுனால தானே சீத்தை ராவணன் கிட்ட மாட்டிக்கிட்டா. அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவி பாட்காஸ்டில் கேட்டிருக்கீங்கல்ல. அந்த கதை டாகூருக்கும் தெரியும்ல. அதனால பயந்து போய் அந்த கோட்டுக்குள்ளேயே இருப்பார். அங்கே இருந்தபடியே சுற்றி இருக்கிற மரம், செடி, கொடிகள், பறவைகளை பார்த்து பார்த்து ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுவும் நல்லதுக்கு தான். ஒரு சமயம் ரமேஷச்சந்திர தத்தர் அப்படிங்கிறவர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது. அதுக்கு நம்ம ரவீந்திரர் அதான் டாகூர் போனார். அவர் போன அதே சமயம் புகழ்பெற்ற வங்காள நாவலாசிரியர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியும் வந்திருந்தார். அவருக்கு மாலை போட்டு மரியாதையெல்லாம் பண்ணி வரவேற்கிறதுக்காக ரமேஷச்சந்திரர் ஒரு மாலையை எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்தில் வந்தார். பங்கிம் சந்திரர் தனக்கு போடுறதுக்காக கொண்டு வந்த மாலையை கையில் வாங்கி பக்கத்தில் நின்றுட்டு இருந்த டாகூர் கழுத்தில் போட்டுட்டு, ரமேஷ், ரவீந்திரனுக்கு தான் இந்த மாலை சேரணும், நீங்கள் ரவீந்திரனோட மாலை பாக்கள் படிச்சிருக்கீங்களோ அப்படின்னு சந்தோஷம் பொங்க கேட்டார். பங்கிம் சந்திரர் மாதிரி ஒரு பேரறிஞரோட பாராட்டு கிடைச்சதை நினச்சி டாகூர் பூரி படைஞ்சு போனார். கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாரும் ரவீந்திரரை வியப்போட பார்த்தாங்க. டாகூருக்கு பள்ளி படிப்புனாலே பாகக்காயா கசந்தது. இதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை தான் அவருக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். மற்ற நாள்லாம் விடிஞ்சதுலேருந்து ராத்திரி விளக்கு வைக்கிற வரைக்கும் படிப்பு அவரை விடுறதே இல்லை. எப்போ பாரு படிப்பு 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 தான். டாகூர் அந்த காலத்தில் நினைப்பாரா, ஐயோ எவ்வளவோ பேருக்கு காய்ச்சல் குளிர் இதெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் வராமல் இருக்காங்களே, நமக்கும் அப்படி ஒரு காய்ச்சல் வரக்கூடாதான்னு. நீங்களும் நினைப்பீங்களா குழந்தைங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி டாகூரும் உங்களை மாதிரி தான் இருந்திருக்காரு பாருங்க. குளிர்காலத்தில் திறந்த வெளியில் படுத்து தூங்குவாராம். தண்ணியில் இறங்கி ரொம்ப நேரம் ஆட்டம் போடுவாராம். என்ன பண்ணியும் அவருக்கு காய்ச்சலோ குளிர் ஜுரமோ வரவே இல்லை. பள்ளிக்கூடம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறைச்சாலையாகவே தோணுச்சான். குழந்தைங்களுக்கு நல்ல முறையில் அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்படி கல்வியை கொடுக்க முடியும் அப்படின்னு பிற்காலத்தில் அவரை யோசிக்க வச்சதே இந்த அனுபவம் தான். அந்த சிந்தனையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் சாந்தி நிகேதனம் அப்படிங்கிற ஒரு கல்விக்கூடம். 5 பிள்ளைங்களோட ஆரம்பமான அந்த கல்வி நிலையம் இன்னைக்கு விஸ்வபாரதி அப்படிங்கிற பேரில் உலகம் முழுக்க ஒரு பல்கலைக்கழகமாக விளங்குது. ஆரம்ப காலத்தில் டாகூரும் அவரோட மனைவி மிருணாளினி தேவியாரும் அந்த கல்வி நிலையத்தை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ பண நெருக்கடி ரொம்ப அதிகம். மிருணாளினி தேவியார் தன்னோட நகையெல்லாம் விற்று பண உதவி செஞ்சார். டாகூர் எழுதின பல பாடல்களை அவரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சிருந்தார். 1912 வருஷம் இங்கிலாந்துக்கு போகும்போது அங்கேருந்து சில நண்பர்கள் கிட்ட அதை படித்து காட்டினார். அவங்க அந்த பாடல்களை ரொம்பவும் பாராட்டினாங்க. கீதாஞ்சலி அப்படிங்கிற பேரில் அந்த பாடல்களை அவரே வெளியிட்டார். அதுக்கு 1913 வருஷம் நோபல் பரிசு கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி வருஷா வருஷம் ஐரோப்பியர்களுக்கு தான் அந்த பரிசை கொடுத்துட்டு வந்தாங்க. ஆசியாக்காரருக்கு நோபல் பரிசு கிடைச்சது அதுதான் முதல் தடவை. பரிசா கிடைச்ச 8000 பவுனையும் அவர் சாந்தி நிகேதனத்துக்கே கொடுத்துட்டாரு. டாகூர் எதை எழுதினாலும் அதை அவரே எல்லார்கிட்டையும் படித்து காட்டுவார்.
சாயங்கால நேரங்கள்ல சாந்தி நிகேதன மாணவர்களையும் நண்பர்களையும் கூட்டி வச்சுக்கிட்டு தன்னோட இனிய குரல்ல அதை படிக்கிறது அவரோட வழக்கம். தான் எழுதியிருக்கிறத மற்றவங்க எப்படி ரசிக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அவர் இப்படி செய்வார். டாகூர் குழந்தைகளுக்காக பிறைமதி அப்படிங்கிற தலைப்புல நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுக்காக மட்டும் அவர் கதைகளும் பாடல்களும் எழுதல. பெரியவங்களுக்காக எழுதின கதைகள்லையும் கவிதைகள்லையும் கூட குழந்தை உள்ளத்தை நல்லா படம் பிடிச்சு காட்டுவார். டாகூர் 80 வருஷங்கள் வாழ்ந்தார். அவரோட 100வது பிறந்த நாளை இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவுமே கோலாகலமா கொண்டாடுச்சு. இப்படி ஒரு சிறந்த கவிஞர் பிறந்த நாட்டில் தான் நம்மளும் பிறந்திருக்கோம். இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இல்லையா குழந்தைங்களா? ரவீந்திரநாத் டாகூர் எழுதின ஏதாவது ஒரு கதையையோ பாடலையோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நூலகத்திலேயோ உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நூலகத்திலேயோ இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்குறீங்களா? படித்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு. சரி, அடுத்த வாரம் இன்னொரு கதையோட சீக்கிரமாக சந்திக்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க.